உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அதாவது இன்னொன்று ஒரு சுனாமி இருக்கு, மிகப்பெரிய எர்த்குயிக், 2 கடல்கள் சேர்ற இடத்துல ஒரு இடத்துல இதுவாகி தண்ணி வந்து இதுவாக போகுது. அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட போது மிகப்பெரிய சுனாமி ஒன்று காத்துதான் இருக்கு. திரும்ப ஜப்பான்ல ஒரு எர்த்குயிக் இருக்கு, அங்கேயும் குழப்பம் இருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் வெப்பம் ரொம்ப அதிகமாயிடும், ஒரு பாலைவனம் ஒரு பிரச்சனையாக வருதை பார்க்க போறோம். தமிழ்நாட்டு எல்லை இல்லை பெருங்கடல், இந்த பெருங்கடல்ல மிகப்பெரிய அலைகள் வரும், ஆனா பயப்பட வேணாம், அலைகள் வர்றதை பார்க்கலாம். ஒரு முக்கிய ஃப்ளைட் ஒன்று பிரச்சனை ஆகிடும், வெளிநாட்டில் மக்களை தேடுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதை பார்க்க போகிறாங்க. சூரியன் வெப்பமாயிடும், ரொம்ப வெப்பமாகுது, ரொம்ப கொதிக்கிற நிலைமை ஏற்பட போது தாகங்கள் வழி பசங்களை பாதுகாக்கிறதெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்க. இந்த வெப்பத்தினால மக்களோட இது தண்ணி, அதாவது பாடி வந்து ட்ரைன் ஆகுறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செக் பண்ணுங்க, சுகர் இருக்காங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதத்துக்கு இந்த வெப்பத்தோடு அதிகமாக இருக்கும். ஆனால் நைட்டில் மழை இருக்குது சென்னையில், சில இடத்துல மழைகள் நல்லா, ஆனால் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஒரு தடை இருக்காது, ஆனால் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரியில் கடல் அலைகள் சீட்டாக இருக்கும், அங்கே கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். இந்த கேரளா கடலோரத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. வரி அதிகமாகுது, இந்தியாவோட குழப்பங்கள் ஏற்படுது, ஏற்கனவே படித்தோம். இந்த எக்கனாமிக் பெரிய ப்ராப்ளங்கள் உருவாக போகுது, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் கோல்டு தங்க கொஞ்சம் இறங்குற மாதிரியா இருக்கும், திரும்ப ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வாரம் மெட்டல் ப்ரைஸ் கொஞ்சம், அதாவது கோல்டு இதெல்லாம் உஷாராக இருங்க. சக்குன்னு இறங்கலாம், இல்லைன்னா ஜம்ப் ஆகும், ஏறிடும் ஒரே மொழியா. ஜப்பான் முக்கியமான தலைநகரம், அதில் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன எரிமலை சடனாக பொழுதுட்டு வரலாம், இல்லை இந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எர்த்குயிக் ஒரு பெரிய பில்டிங்கோ ஒரு பெரிய முக்கியமான நகரத்தையோ கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. சீனாவில் மிகப்பெரிய மலை சரிஞ்சிடும். ஒரு மிகப்பெரிய யூரோப்பிய கண்ட்ரியில் மிகப்பெரிய படகு கவிழ்ந்திருக்கலாம், திரும்ப இன்னொன்று ஒரு படகு பிரச்சனையாகும். ஒரு மிகப்பெரிய 2 கப்பல், அதில் ஒன்னே எண்ணெய் கப்பல் வந்து ரொம்ப பிரச்சனையாக போகுது. ஆந்திராவில் ஒரு கோயில் ரொம்ப குழப்பமாகும். ஆந்திராவில் ஒரு அரசியல் குழப்பமும் வரும். அடுத்த மாதம், அதாவது அந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எதிர்பார்க்காம விலையேறும், எதுக்குமே நோக்கம் இருக்காது, சடனாக விலையேறதை நம்ம பார்க்க போகிறோம். சடனாக டாலர் மதிப்பு குறையலாம், அப்படி குறைஞ்சதுன்னா திரும்பவும் இந்த எண்ணெய் விலைகள் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவை எக்கனாமிக் ஒரு சின்ன குழப்பம் வரும், ட்ரம்ப்போட அவர் வீட்லேயே அவருக்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத மழை வரும், சென்னையிலே வரலாம், தமிழ்நாட்டு எல்லையிலே வரலாம். ஒரு ஊர் இல்லை ஒரு ஸ்டேட்டில் ஒரு கிராமம் வந்து தண்ணியில் மிதக்கும், அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட்டில் இந்த மழை இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்க்க போகிறோம். முஸ்லீம் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட வழி பண்ணி அது சண்டையாக போகுது, அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். காம்போடியா இல்லைன்னா தாய்லாந்து, இந்த காம்போடியாவில் ஒரு ஸ்கூல் ஒன்று பிரச்சனையாக போகுது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறது பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த வெடிக்கப்பட்டு யூரோப்பில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இந்த 2 மாதத்தில் 2 கண்ட்ரியில் மிகப்பெரிய முக்கியமான கண்ட்ரியில்
மிகப்பெரிய மழை இருக்குது. இந்த மழை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தண்ணி அப்படியே வெள்ளம் போல் ஓடுறத பார்க்கணும். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். பல விஷயங்கள், புதிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக சார், இப்போ இந்த ட்ரம்ப் வந்து ரஷ்யாவில் இந்தியா வந்து எண்ணெய் வாங்குறது, ஆயுதங்கள் வாங்குறதால அவர் அதுக்கு வந்து ஒரு ஃபைன் போடுற மாதிரி இந்தியா மீது இந்தியாவினுடைய பொருட்களுக்கு 25% வரி விதிச்சிட்டார். நேற்று வரி விதித்து அது இன்றைக்கு போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து கூட அமலுக்கு வரப்போகுது. இதனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம், விலைவாசிகள் உயருமா, பொருளாதாரம் உடையுமா, என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். அமெரிக்காவினுடைய நட்பு நமக்கு எப்படி இருக்கும்? நட்பு கெட்டு போகாது. நம்ம வெளியிடத்துலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம். சில இடத்துல அதில் ஒரு குழப்பத்தை எடுத்துன்னு வராங்க. திரும்ப இவங்க பேசுவாங்க. வெளிநாட்டு உறவுகளாக பேசி கொஞ்சம் குறைச்சிடுவாங்க. பயட வேணாம். ஆனால் அத்தியாவசிய பொருட்கள் ஏறத்துக்கு வாய்ப்பு உண்டு. சில பிஸ்னஸ், சில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கொஞ்சம் டிமாண்ட் ஆகி கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறமா டெவலப் ஆகும். சார், இந்த பாகிஸ்தானோட வந்து ஒரு எண்ணெய் ஒப்பந்தத்தை அமெரிக்கா இப்போ வந்து போட போகிறதா சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் ஒப்பந்தம் போட்டு அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை அமெரிக்கா கண்டுபிடிச்சி அந்த எண்ணெயை வந்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்ய போகிறதா சொல்கிறாங்க. அந்த எண்ணெயை நம்ம இந்தியாவும் வாங்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இந்த செயலால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? 2-3 பாலைவனங்கள் வளங்கள் பெறதுக்கு இடம் வழி பண்ணியிருக்காங்க. நல்லதுதான். அது பாகிஸ்தான் டெவலப் ஆகுது. நல்ல ஒரு டெவலப். நமக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வராது. சார், இப்போ சூரியன் கிட்ட வந்து ஒரு பொருள் வந்து சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து பூமியை நோக்கி வரப்போகுதுன்றாங்க. அது ஏலியன் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி சார்? அது ஏலியன் தானா? அது பூமிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா என்ன அப்படின்னு சொல்லுங்க. சூரியன் நெருங்க முடியாது. சுற்றி நெருங்கிறது உண்மைதான். ஏலியன்ஸ்லாம் கிடையாது. அது ஒரு கோல். அது ஒரு சின்ன கோல். அது கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பற்றிலாம் இப்போ வரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த சூரியனோட கிரகணம் வரப்போகுது. அதில் இதெல்லாம் ஒரு கிரகம் வந்து சுத்த போகுது. அதையும் பார்ப்பாங்க. எந்த தடையும் இருக்காது. வழி மாறும் நல்லபடியாக. சார், இந்த 2025 செவ்வாய் மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. இந்த மாற்றத்தால் இந்த 2025 இந்த மீதி உள்ள 5-6 மாதங்களுக்கு என்ன ராசிகளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் சார்? துலாம், ரிஷபம், மிதுனம், இது 3மே நல்லா இருக்கும். எல்லாமே இப்போ கடகத்துக்கு கொஞ்சம் டைம் நல்லா ஆயின்னு வருது. ஒன்றும் நல்லா ஆயிடும். சூப்பர் சார். சார், இப்போ வந்து இந்த அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளில் வந்து மிகப்பெரிய சலசலப்பு, கூட்டணியில் சலசலப்பு போயிட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவர் கூட வந்து அந்த கூட்டணியில் என்ன சரியாக மதிக்கலைன்னு சொல்லிட்டு அவர் விலகி எதிரணிக்கு போகிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான சலசலப்புகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி போகும், என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். 3 அணிகள் கூடும். அப்புறம் 5 அணியாக கூடும். அதுக்கான வழிகள் வரும். நல்லா ஆயிடும். இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியால் வேற புதிய ஆட்சி மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவசரம் வேணாம். அக்டோபர் மாதம் நான் சொல்கிறேன். மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இப்போ நடக்கிற இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க எதிர்நோக்க வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனைகளால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு கூடுமா, என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் ஒன்றுமே கூடாது. அதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவங்க சமாளிச்சுக்கலாம். சார், இப்போ ஒரு பெரிய நடிகருடைய படத்துக்கு பிரச்சனை வரும், அது திரும்ப சரியாகி திரும்ப வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 நடிகருடைய படத்துக்கு சில 2-3 பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை வந்து அது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், என்னன்னு சொல்லுங்க சார். இது நல்லா இருக்கு. மாபெரும் வெற்றி. நல்லா இருக்கு. சார், இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த மழை நிலவரம்லாம் எப்படி இருக்கும் சார்? அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 2 ஸ்டேட்டில் பெரிய வெள்ளம் இருக்குது. அது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து மிகப்பெரிய மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சிலாம் சொல்லிட்டு இருக்கு. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குமா, என்ன?
தென் மாவட்டம் முழுதும் மழை இருக்கும், சரியான மழை இருக்கும், நல்ல தண்ணி வரத்து வந்துடும், பயடாது. சார் இந்த ஆறுகள்லாம் நிரம்பி ஓடுறத பார்க்க போறீங்கன்னு நீங்கள் 2-3 வீடியோவுக்கு முன்னாடி சொன்னீங்க. அதே போல் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவிரியில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு எடுத்து தண்ணி வந்து கடலுக்கு லட்சத்துக்கு மேலே கன அடி தண்ணி போயிட்டு இருக்கு. இது மாதிரி வந்து மற்ற ஆறுகள்லையும் தொடருமா, வருமா? இன்னும் 2 ஆறு ஃபுல்லாக போகுது. சார் இப்போ வந்து ஆந்திராவில் பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கேயும் வந்து அரசியல் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அது எப்படி ஆகும், என்ன ஆகும்? இந்த 1 மாதத்துல பெரிய குழப்பமாயி அப்புறம் சரியா. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கு வந்து இப்போ எதிர்கட்சிகளில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க சார். இது வந்து நல்லதா? இதே மாதிரி இன்னும் நிறைய மற்ற எதிர்கட்சிகள் வந்து இதில் சேருமா? முக்கியமான எதிர்கட்சி தலைவர் இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்காக போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு கை கொடுக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பாக வழி கிடைக்கும். ஓரளவுக்கு அதோட பேச்சு அவர் வழியெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது நல்லபடியாக வழி கிடைக்கும். இருந்தாலும் எல்லாமே கூடணும், கூடனாதான் வருவோம். ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார். அதே போல் போன 2-3 வீடியோவுக்கு முன்னாடி ஒரு நடிகைக்கு, பிரபல நடிகைக்கு உடல்நிலை பிரச்சனை ஆகும், ஒரு இது வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நடிகையும் வந்து ஒரு முன்னணி அரசியலாக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் ஒரு நடிகை, பிரபல நடிகை வந்து ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லாமல் டெங்கு காய்ச்சலால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, ராதிகா நடிகை. அதே போல் குஷ்பு வந்து பாரதிய ஜனதாவில் ஒரு துணை செயலாளராக இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இப்படி நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடியில் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.